தனக்கு எந்த அளவிற்கு மதிப்பும் மரியாதையும் தருகிறீர்களோ அதே அளவிற்கு பட்டமங்கலத்து அம்பலக்காரரான வல்லத்தரையனுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்பதில் அவர் மிகவும் கண்டிப்புடன் இருக்கிறார் அம்மா. எதை வைத்து அப்படி சொல்கிறாய்? பாகநேரி அம்பலக்காரர் தன் தம்பி கருத்த ஆதப்பனிடம் இதை பற்றி பேசியதை நானும் அறிவழகனும் நேரிலேயே கண்டோம். அதற்கு அந்த கருத்த ஆதப்பன் என்ன சொன்னான்? சிறுவயதுக்காரனாயிற்றே, எதிரிக்கு எதற்கு மரியாதை என்று சீறி இருப்பானே. இல்லை அண்ணா, தன் அண்ணன் வாளுக்கு வெளியிடும் கட்டளையை ஒரு நாளும் மீறமாட்டான் கருத்தாதப்பன். தன் அண்ணனுடைய எண்ணம் ஈடேற வேண்டும் என்பதற்காக கருத்தாதப்பன் எடுத்துக்கொள்ளும் முயற்சியும் பாகநேரி திருவிழா சிறந்த முறையில் நடந்து அனைத்து அம்பலக்காரர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலியின் தாயார் காட்டும் அக்கறையும் பரிவும் என்னை மெய்சிலிர்க்க வைத்து விட்டது அண்ணா. உண்மையிலேயே அவர்களது குடும்பத்தினர் மிக மிக உயர்ந்தவர்கள்தான். போதும், பகைவனின் குடும்பத்தாருக்கு நற்சான்றிதழ்களை அள்ளித்தந்தது போதும். நீ பாகநேரிக்கு சென்றது எதற்காக? அங்கு எனக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படுமா என்று அறிந்து வருவதற்காக. பகைவனின் குடும்பத்திற்கு பட்டயங்களை அள்ளி வழங்குவதற்காக அல்ல. அவன் அப்படித்தான் பேசுவான் வல்லத்தரையா. காரணம், வாளுக்கு வேலியின் தம்பி கருத்தாதப்பனை வைரமுத்தனுக்கு மிகவும் பிடிக்கும். அவர் தங்கை கல்யாணியையும் மிகவும் பிடிக்கும். என்ன? இல்லை இல்லை, அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் பிடிக்கும் என்று சொன்னேன். இல்லையே, ஏதோ கல்யாணி என்று பெயர் சொன்னது போல் கேட்டதே. அவர்களது குடும்பத்தில் ஏதாவது கல்யாணம் நடந்தால் எந்த அளவிற்கு விசேஷமாக பிரம்மாண்டமாக இருக்குமோ அந்த அளவிற்கு இந்த திருவிழா இருக்கிறது என்று சொல்ல வந்தேன். வைரமுத்தா, ஒருவேளை நீ வாளுக்கு வேலியின் தங்கை கல்யாணியைத்தான் சொல்கிறாயோ என்று கூட நான் நினைத்தேன். அப்படியா? கருத்தாதப்பனுக்கு ஒரு தங்கை இருக்கிறாளா? அவள் பெயர் கல்யாணியா? இது எனக்கு தெரியாதே. இருக்கிறாள் வைரமுத்தா, மிகவும் அழகானவள் அந்த கல்யாணி. நானும் வல்லத்தரையனும் சிறு வயதாக இருக்கும் பொழுது நம் தந்தையாரோடு பாகநேரிக்கு அடிக்கடி செல்வோம். அப்பொழுது வாளுக்கு வேலி எங்களை பார்த்ததும் மிகவும் மகிழ்வான். எங்களை விட்டு பிரியவே மாட்டான். கருத்தாதப்பனும் நீயும் விவரம் அறியாத சிறு குழந்தைகள். கல்யாணி பெரிய நாயகி தாயாரின் வயிற்றில் நிறை மாசம். ஒரு நாள் கல்யாணியை நடுவூர் நாட்டு கோவிலில் வைத்து பார்த்தேன். மிகவும் அழகாக இருந்தாள். பேச வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் என் கணவர் தடுத்து விட்டார். வல்லத்தரையா, சிறுவயதில் நாம் பாகநேரியில் விளையாடியது உனக்கு நினைவிருக்கிறதா? இருக்கிறது, இருக்கிறது. சிறு வயதில் நடந்ததை அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியுமா என்ன? 20 வருடங்கள் ஆகிறது நான் அந்த பாகநேரி மண்ணில் கால் பதித்து. அந்த மாளிகைக்குள் நாம் போய் விளையாடாத இடமே கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும். அது எவ்வளவு பெரிய மாளிகை தெரியுமா வைரமுத்தா? நாம் அங்கு சென்று விட்டால் வாளுக்கு வேலிக்கு அங்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமைதான் வல்லத்தரையனுக்கும். என்னையும் தங்கள் மகள் போல்தான் அவர்கள் பாவித்து அன்பு காட்டினார்கள். போதும் வீரம்மாள், போதும். பழைய கதைகளை பற்றி பேசாதே. நீ சிறுமியாக இருந்ததால் அப்பொழுது நடந்த நல்ல நிகழ்ச்சிகள் மட்டுமே உன் நினைவில் நிற்கின்றன. ஆனால் அதன் பிறகு நடந்த துரோகச் செயல்கள் உனக்கு நினைவில் இல்லை, இல்லையா? அந்த துரோகம் எத்தனை கொடியது என்பது எனக்கும் வல்லத்தரையனுக்கு மட்டும்தான் தெரியும். பட்டமங்கலமும் பாகநேரியும் சரிசமமான நாடுகள் என்றாலும் செல்வச் செழிப்பில் நம்மை விட அவர்கள் உயர்ந்துதான் இருந்தார்கள். அதற்காக அவர்கள் பெருமையை பற்றி இங்கு பேசிக் கொண்டிருக்காதே. பார்த்திருக்கிறேன். மூட்டை மூட்டையாக பொற்காசுகளையும் தங்க ஆபரணங்களையும் கட்டி வைத்திருந்ததை நானும் பார்த்திருக்கிறேன். ஒருமுறை அந்த மூட்டையை தூக்கி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தூக்க முயற்சி செய்தேன். ஆனால் சிறு வயதானதால் என்னால் அது முடியவில்லை. அது மிகவும் பாரமாக இருந்தது. ஆனால் எனக்கு பாரமே தெரியவில்லை அண்ணா. நான் சுலபமாக தூக்கிவிட்டேன். என்ன சொல்கிறாய்? எதை தூக்கினாய்? பாகநேரியின் ஐஸ்வர்யத்தையே என் தோளில் தூக்கிவிட்டேனே. அந்த பொக்கிஷத்தை அப்படியே இங்கு பட்டமங்கலத்திற்கு கொண்டு வந்து விடலாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்வீர்களோ என்ற அச்சத்தில் தான் அதை அப்படியே அங்கேயே விட்டுவிட்டு வந்து விட்டேன்.
பகைவனுடைய பொன்னுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படுபவன் அல்ல இந்த வல்லத்தரையன். ஆமாம் வைரமுத்தா, நீ எப்படி அந்த பொற்களஞ்சியத்திற்குள் சென்றாய்? அது மிகுந்த பாதுகாப்பு நிறைந்த இடமாக அல்லவா இருக்கும்? நான் எங்கே உள்ளே சென்றேன்? அதுவாக வெளியே வந்தபோது அதை தூக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. என்னடா சொல்கிறாய்? அதுவாக வெளியே வந்ததா? என்ன உளறுகிறாய்? அண்ணா, நான் பாகநேரிக்கு உளவறிய சென்ற போது மேலோட்டமாக ஊரை மட்டும் சுற்றி பார்க்காமல் அம்பலக்காரரின் மாளிகைக்கு அருகிலும் சென்று நோட்டமிட்டேன். அப்போதுதான் பொற்களஞ்சியத்திலிருந்து சில மூட்டைகளை வண்டியில் ஏற்றிக் கொண்டிருந்தார்கள். ஒரு முதியவர் அந்த மூட்டையை தூக்குவதற்கு மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார். அவருக்கு பதிலாக அந்த ஐஸ்வர்ய மூட்டையை நான் என் தோளில் ஏந்தி வந்தேன். அதைத்தான் பாகநேரியின் ஐஸ்வர்யத்தை தூக்கி வந்தேன் என்று சொன்னேன். போதுமா? வல்லத்தரையா, நீ சொல்வது போல் இவன் பாகநேரிக்கு சென்று வந்தது முதல் ஏதோ ஒரு மார்க்கமாகத்தான் இருக்கிறான். அதை உடனே சரி செய்ய வேண்டும். பாகநேரி திருவிழாவிற்கு சென்று மீண்டும் ஒரு முறை பார்த்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும். வைரமுத்தா, உனக்கு என்னடா ஆயிற்று? ஏன் சம்பந்தம் இல்லாமல் ஏதேதோ பேசுகிறாய்? நான் சம்பந்தம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் பேசுகிறேன். தம்பி, இவனை பாகநேரிக்கு அனுப்பி வைத்தது தவறோ என்று எனக்கு தோன்றுகிறது. உச்சி வேளையில் எங்கோ சென்றிருக்கிறான். ஏதோ காத்து கருப்பு இவனை அண்டி இருக்கிறது. அதனால்தான் இப்படி உளறுகிறான். இருக்கும். அக்கா, பூசாரி சுடலைச்சாமியை வரவழைத்து இவனுக்கு நன்றாக மந்திரிக்கச் சொல். இவனை ஏதோ மோகினிதான் பிடித்து ஆட்டி வைக்கிறது. ஆம், காதல் மோகினி பிடித்திருக்கிறது. பெயர் கல்யாணி. எங்கும் நிறைந்த பரஞ்சுடரே, எனது நடனக்கலை இறைவனுக்கும் இறைவனின் அடியார்களுக்கும் உரியது என்று ஏற்றுக்கொண்டு தெய்வ பக்தி நிறைந்த சபைகளில் மட்டுமே ஆட வேண்டும் என நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் தங்கை வடிவாம்பாளோ அருட்செல்வம் வேண்டாம், பொருட்செல்வமே போதும் என்று பொருளுக்காக தகுதியற்றவர்கள் முன்பு எங்களது கலையை விலையாக்கத் துடிக்கிறாள். அவள் மனதை மாற்றி இறைவனுக்கு செய்யும் தொண்டே புனிதமானது என்று நீங்கள்தான் அவளுக்கு உணரச் செய்ய வேண்டும். சகல மங்களங்களையும் தருவதால் சிவம் என்னும் பெயர் கொண்ட இறைவா, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்பதை என் அக்காள் சுந்தரி புரிந்து கொள்ளவே இல்லை. உலக வாழ்வின் நடைமுறைகளை உணர்ந்து கொள்ளாதவளாகவே வாழ்கிறாள். கலை என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதானே. எங்கே ஆடினால் என்ன? எங்கு அதிகமாக பொருள் தருவார்களோ அங்கு நம் கலைத்திறனை காட்டி பெரும் பொருளை பெற்றுக் கொள்வதில் என்ன தவறிருக்கிறது? அதனால் அக்காவின் மனதை மாற்றி பொருளே பிரதானம் என்று புரிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும். அக்கா, இறைவனிடம் நீ என்ன வேண்டிக் கொண்டாய்? நான் யாருக்காக வேண்டிக் கொள்ளப் போகிறேன்? உனக்காகத்தான் வேண்டிக் கொண்டேன். நீ? எனக்கு உன்னை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? நானும் உனக்காகத்தான் வேண்டிக் கொண்டேன். அக்காவிற்காக தங்கையும் தங்கைக்காக அக்காவும் வேண்டிக் கொள்வதை கேட்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. சுந்தரி, வடிவு, உடன் பிறந்த பாசம் என்பதற்கு நீங்கள் இருவரும் உதாரணமாக விளங்குகின்றீர்கள். இந்த ஒற்றுமை என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும். வணக்கம். வணக்கம். சுந்தரி, இவர் நமது காடநேரி பண்ணையார். ஓ, மேனா மேயனா என்று இவரை அழைப்பார்கள். பெரும் செல்வந்தர் தான் என்றாலும் உயர்ந்த பண்பாளர். தன்னிடம் பணிபுரிபவர்கள் அனைவருக்கும் அவர்களது தேவைகளை அறிந்து நிறைவேற்றுபவர். தெய்வ பக்தி நிறைந்தவர். அம்மா,
தனக்கு எவ்வளவு செல்வம் கிடைத்திருந்தாலும் அது இறைவன் கொடுத்ததுதானே. இதோ இந்த கோவிலில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை பற்றி பாடிய பட்டினத்தார் என்ன சொன்னார்? பிறக்கும் போது நாம் எதையும் கொண்டு வரவில்லை, போகும் போதும் எதையும் கொண்டு போவதில்லை. இதன் நடுவே கொளிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்றார். அதனால் என்னால் இயன்ற அளவிற்கு அதை நான் கடைபிடிக்கிறேன். இத்தகைய உயர்ந்த குணமுள்ள ஒருவரை இன்று சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் மிகவும் மகிழ்கிறேன். தாங்கள் ஈசனை தரிசித்து விட்டீர்களா? திருக்கோட்டியூர் வந்தவுடனே இங்கு வந்து இறைவனை வழிபட்டு விட்டுத்தான் உங்கள் வீட்டிற்கு சென்றேன் அம்மா. நாதமுனி முன்பே எனக்கு அறிமுகம் என்பதால் நீ கோவிலில் இருக்கிறாய் என்று சொல்லி அழைத்து வந்தார். அப்படியா? என்னை காண வந்திருக்கிறீர்களா? என்ன விஷயமாக? நாடறிந்த கலையரசியான உன்னை காண்பதே நல்ல விஷயம் தானம்மா. நியாயமாக பார்த்தால் ஓரிரு வருடங்களுக்கு முன்பே உன்னை வந்து நான் பார்த்திருக்க வேண்டும். எப்படி? என் பேத்தி கனகப்பிரியா உன்னிடம் நடனம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிகவும் விரும்பினாள். ஆனால் அப்பொழுதிருந்த சூழ்நிலையால் அது முடியாமல் போய்விட்டது. அதனால் அவளுக்கு மிகவும் வருத்தம். இப்போது கனகப்பிரியாவை அழைத்து வந்திருக்கிறீர்களா? இல்லையம்மா, சற்றும் எதிர்பாராமல் ஒரு நல்ல வரன் அமைந்து விட்டது. அதனால் என் பேத்தியின் திருமணத்தை நடத்த ஏற்பாடு செய்து விட்டேன். நல்ல விஷயம்தானே, அதில் ஒன்றும் தவறில்லையே. உண்மைதான். ஆனால் என் பேத்தி என்னிடம் நான் சுந்தரி அக்காவிடம் நடனம் கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டேன், அந்த ஆசையைத்தான் நீங்கள் நிறைவேற்றவில்லை, எனது திருமணத்திலாவது அவரது நடனத்தை ஏற்பாடு செய்து அதை பார்க்கும் பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்தி தாருங்கள் என்று வேண்டினாள். அப்படியா? ஆமாம் அம்மா. என் பேத்திக்கு மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே உங்கள் நடனத்தை பார்க்க வேண்டும் என்று விருப்பம்தான். அதை பற்றி பேசத்தான் நான் இப்பொழுது திருக்கோட்டியூரிலிருந்து வந்திருக்கிறேன். என்றைக்கு திருமணம்? வைகாசி மாதம் 10ஆம் நாள். சரி மாமா, நடன நிகழ்ச்சிக்கு தேதி கொடுத்து விடுங்கள். மிக்க மகிழ்ச்சி அம்மா. நீ மிகவும் அரிதாகத்தான் நிகழ்ச்சியை ஒப்புக்கொள்வாய் என்று நாதமுனி சொன்னார். எனது பேத்தியின் திருமண விழாவில் உனது நாட்டிய நிகழ்ச்சி நடக்குமோ நடக்காதோ என்ற சந்தேகத்துடன் வந்தேன். ஆனால் நான் அதை பற்றி சொன்ன மறுகணமே நீ அதை ஏற்றுக்கொண்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்கு காரணம் தாங்கள் கொண்டிருக்கும் சிவபக்தி. அனைவருக்கும் தங்களால் இயன்றதை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் உயர்ந்த உள்ளம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் பேத்தி கனகப்பிரியா கலை மீது கொண்டிருக்கும் ஈடுபாடு. இதையெல்லாம் நினைத்து பார்த்துதான் நான் இந்த நிகழ்ச்சியை உடனே ஏற்றுக்கொண்டேன். அம்மா, என்னதான் அன்புக்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டாலும் உங்களுக்குரிய சன்மானம் வழங்க வேண்டியது எனது பொறுப்பல்லவா? அது எவ்வளவென்று சொன்னால் அந்த சன்மானத்தை கொடுத்து விடுகிறேன். ஐயா, கலைக்கு விலை ஏது? தன்மானம் உள்ளவர்கள் சன்மானத்திற்காக கலையை என்றும் விற்க மாட்டார்கள். பொருத்தமாக சொன்னாயம்மா. உன்னுடைய கலையை எவரும் விலை கொடுத்து வாங்க முடியாது என்பதற்கு நீ அந்த ஆங்கிலேய அதிகாரி கர்னல் அக்னியுடன் பேசிய பேச்சே ஆதாரம். சங்க காலத்தில் ஒரு தமிழச்சி புலியை முரத்தால் அடித்து துரத்தினாள் என்று படித்திருக்கிறோம். ஆனால் நீ அக்னியு என்ற ஆங்கிலேய புலியை வார்த்தைகளாலேயே அடித்து துரத்தி விட்டாய். ஒரு தமிழச்சியின் கலைத்திறனை காண வெள்ளையருக்கு தகுதியில்லை என்பதை உணர வைத்து விட்டாய். அவனது இருப்பிடத்திற்கே சென்று அவனை அலட்சியப்படுத்தி விட்டு வந்த செய்தி எங்கும் பரவி இருக்கிறது. அதை அறிந்த ஒவ்வொருவரும் பெருமிதத்தோடு உன்னை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். வாளுக்கு வேலி தனது வீரத்தால் ஆங்கிலேயரை கலங்க வைத்தான் என்றால் நீ உனது கலைத்திறனை ஆயுதமாக கொண்டு போராடி வென்றிருக்கிறாய். வாளுக்கு வேலி பெயரே புதுமையாக இருக்கிறதே. யார் அவர்? அவரை பற்றி உனக்கு தெரியாதா அம்மா? அவர் பாகநேரியின் அம்பலக்காரர். மருதுபாண்டியரின் போராட்டத்திற்கு பக்கபலமாக விளங்குபவர். அவரை போன்ற வீர மறவர்களும் உன்னை போன்ற உறுதிமிக்க கலையரசிகள் இருக்கும் வரை வெள்ளையனால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. சரி, பயண ஏற்பாடுகளை பற்றி மாமாவிடம் பேசிக் கொள்ளுங்கள். நல்லதம்மா, நான் வருகிறேன். வாருங்கள். சுந்தரி, இவரை வழி அனுப்பிவிட்டு சரி வருகிறேன். மாமா. வாருங்கள். பார்த்தாயா வடிவு? நான் காசிற்காக அக்னியு முன்னால் ஆடியிருந்தால் நம்மை பற்றி அனைவரும் ஏளனமாக பேசியிருப்பார்கள். அந்த அக்னியு நமக்கு பொன் தரலாம், பொருள் தரலாம், ஏன் இந்த திருக்கோட்டியூர் ஊரையே தரலாம். ஆனால் இன்று ஊரெல்லாம் நம்மை போற்றி பாராட்டுகிறதே,
இந்த புகழ் கிடைத்திருக்குமா? வடிவு, நாம் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். நம் வாழ்க்கையில் நாம் செய்யும் சாதனைகளை தான் வரலாறு பேசும். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக, தமிழ் பண்பாடாக, தமிழ் கலையாக, தமிழ் நாடாக இருக்க வேண்டும். இனியாவது இதை புரிந்து கொள். போகலாம் வா. வேலா, மரிமுத்து ஐயா, பெரிய அம்பலமும் சின்ன அம்பலமும் இன்று பாகனேரி திருவிழாவிற்கு புறப்படுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? அவர்களுக்கு வேண்டிய பொருட்களையும் ஆடைகளையும் வண்டியில் ஏற்ற வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு கிடையாதா? அவ்வளவு வேலைகள் இருக்கிறது, அதையெல்லாம் விட்டுவிட்டு இங்கு எதையடா மூட்டை கட்டி கொண்டிருக்கிறீர்கள்? இந்த மூட்டையையும் அம்பலக்காரருக்கு தான் கட்டிட்டு இருக்கோம். என்ன, அம்பலக்காரருக்கா? பெரிய அம்பலத்திற்கும் சின்ன அம்பலத்திற்கும் வேண்டிய பொருட்களை எல்லாம் நானே முன்னிருந்து கட்டிவிட்டேனே. பிறகு இது யாருக்காக? ஐயா, இது பெரிய அம்பலத்துக்கா சின்ன அம்பலத்துக்கா கிடையாது, மூணாவது அம்பலத்துக்கு. அது யாரடா மூன்றாவது அம்பலம்? எனக்கு தெரியாமல் இங்கு இருப்பது வல்லத்தரையன் ஐயா, வைரமுத்தன் ஐயா, இவர்கள் இருவரும் தான் இங்கு அம்பலக்காரர்கள். பிறகு இது யாருக்கு? இது அறிவழகன் ஐயாவுக்கு. என்ன, அறிவழகன் ஐயாவிற்கா? யார், அந்த கோமாளிக்கா? ஐயா, சத்தம் போட்டு பேசிடாதீங்க, அவர் காதுல விழுந்தா அவ்வளவுதான். காதில் விழுந்தால் என்ன செய்வான்? கழுத்தை சீவி விடுவானா அந்த கோமாளி? பாகனேரி அம்பலக்காரர்கள் பரிவட்ட விழாவிற்கு அழைப்பு விடுத்திருப்பது பெரிய அம்பலத்திற்கும் சின்ன அம்பலத்திற்கும் தான். இவருக்கு யாரும் அழைப்பு விடுக்கவில்லை. ஏதோ துணையாக இவரையும் சின்ன அம்பலம் அழைத்து கொண்டு போகிறார், அவ்வளவுதான். நரிக்கு நாட்டாமை கொடுத்தால் கிடைக்கு 2 ஆடு கேட்கும் என்பார்களே, அதுதான் இது. 2 ஆடுகள் அல்ல, 3 ஆடுகள். வருகிறேன். என்ன கணக்கு பிள்ளை, நரி என்கிறீர்கள், ஆடு என்கிறீர்கள், யாரை பார்த்து அப்படி பேசுகிறீர்கள்? உங்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தேன். என்னை பற்றியா? என்னை பார்த்தால் உங்களுக்கு நரி போல் தெரிகிறதா? இல்லை இல்லை, நான் அப்படி சொல்லவில்லை. உங்கள் முகத்தில் விழித்தால் நரி முகத்தில் விழித்தது போல் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். அருமை அருமை. ஆமாம், நீ எப்பொழுது என் முகத்தில் விழித்தாய்? எல்லாம் என் கெட்ட நேரம். என்ன நல்ல நேரம் என்று சொல்ல வந்தேன். அதுதானே பார்த்தேன். ஒரு நாள் இரவு வேலை அசதியின் காரணமாக இங்கேயே உறங்கிவிட்டேன். மறுநாள் எழுந்ததும் முதலாக உங்கள் முகத்தை தான் பார்த்தேன். அதன் பலனாக நெடு நாட்களாக என்னிடம் வாங்கிய கடனை திருப்பி தராத ஒருவன் தானாக தேடி வந்து அந்த கடனை கொடுத்து விட்டான். அதனால்தான் உங்கள் முகத்தில் விழித்தால் நரிமுகத்தில் விழித்தது போல அதிர்ஷ்டம் என்று சொல்ல வந்தேன். என் பெருமை உங்களுக்கு புரிகிறது, ஆனால் என் குடும்பத்துக்கு புரியவில்லையே. அவ்வளவு ஏன், என் தந்தை என்றோ ஒரு நாள் என் முகத்தில் விழித்து விட்டாராம். அன்று பார்த்து அவர் செய்யும் வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டு விட்டதாம். அதற்கு காரணமே என்னுடைய முகத்தில் விழித்ததுதான் என்று குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது கூட பரவாயில்லை, அன்று முதல் அனைவரும் எழுந்த பிறகுதான் நான் எழ வேண்டும் என்று கட்டிலேயே என்னை கட்டி போட்டு வைத்து விடுகிறார்கள். ஐயோ பாவம். அப்ப எப்பதான் ஊத்து விடுவாங்க? ஏதாவது நல்ல விஷயத்தை அவர்கள் பார்த்து விட்டு பிறகு கடைசியாக வந்து கட்டிலில் இருந்து என் கட்டை அவிழ்த்து விடுகிறார்கள். ஆனால் என் முகராசி பற்றி நன்றாக புரிந்து வைத்திருப்பது நீங்கள் மட்டும்தான் கணக்கு பிள்ளை. நான் இனிமேல் தினமும் உங்கள் வீட்டிலேயே வந்து படுத்துக் கொள்கிறேன். காலையில் எழுந்ததும் தயாராக இருங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் வரிசையில் நின்று என் திருமுகத்தை பார்த்து விட்டு செல்லுங்கள், அதிர்ஷ்டம் பெருகும். ஐயோ வேண்டாம் வேண்டாம். கணக்கு பிள்ளை, ஏன் இவ்வளவு அதிர்ச்சி? இல்லை, தெய்வத்தை கோவிலுக்கு சென்றுதான் தரிசிக்க வேண்டும். அந்த தெய்வத்தையே தனது இல்லத்திற்கு அழைத்து வர நினைப்பது பேராசை அல்லவா? பிறகு அது பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டு விடும். எனக்கு எப்போதாவது அதிர்ஷ்டம் தேவை என்றால் நானே உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் முகத்தில் விழிக்கிறேன். ஆமாம், இப்பொழுது தெய்வம் கோவில் என்றெல்லாம் சொன்னீர்களே, அதை யாரை சொன்னீர்கள்? உங்களைத்தான். இது கூட உங்களுக்கு மட்டும்தான் தெரிகிறது. எப்படியும் உங்களை கட்டிலில் தானே கட்டி வைத்திருக்க போகிறார்கள். கணக்கு பிள்ளை, ஒரு பேச்சிற்காக சொன்னேன். சரி சரி சரி,
உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள். வேலவா மாரிமுத்து, எனக்கு தேவையான பொருட்களை மூட்டையாக கட்டி விட்டீர்கள் அல்லவா? இதோ 2 மூட்டையை கட்டி வச்சிருக்கோமே. ஏன் தம்பி? சொல்லுங்கள் அண்ணா. சொல்லுங்கள் கணக்கு பிள்ளை. நீங்கள் பாகநீரில் தங்க போவதோ 2 அல்லது 3 நாட்கள் தான். அதற்கு இவ்வளவு பெரிய மூட்டைகள் தேவைதானா? என்ன கணக்கு பிள்ளை, நான் என்ன சாதாரண ஆளா? நான் போவது பாகநேரியின் பரிவட்ட திருவிழாவிற்கு. அங்கு வருபவர்கள் எல்லாம் பட்டமங்கலத்து அம்பலக்காரர்களை பற்றி குறைத்து மதிப்பிடக்கூடாது அல்லவா? அதுவும் இல்லாமல் என் கூத்தை பார்க்க வரும் ரசிகர்கள் அங்கு ஏராளம். அதனால் தான் இத்தனை வகையான ஆடைகளும் ஆபரணங்களும். அங்கு எத்தனை அம்பலக்காரர்கள் வந்தாலும் இந்த அறிவழகன் மட்டும் பளிச்சென்று தெரிய வேண்டாமா? நீங்கள் எங்கு சென்றாலும் தனியாகத்தான் தெரிவீர்கள். எப்படி இவ்வளவு சரியாக சொல்கிறீர்கள்? உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படி. பார்த்தீர்களா, இது கூட உங்களுக்கு மட்டும்தான் புரிகிறது, மற்றவர்களுக்கு புரியவில்லையே. சரி சரி, இந்த மூட்டைகளை கொண்டு போய் வண்டியில் வையுங்கள். விரைவாக செல்லுங்கள். பார்த்தீர்களா, மூட்டை எது அவர்களது என்று வித்தியாசம் தெரியாமல் போகிறார்கள். கணக்கு பிள்ளை, நான் பாகநேரியிலிருந்து திரும்பி வர சில நாட்கள் ஆகும். வேண்டுமானால் எனது ஓவியத்தை தரட்டுமா? நான் வரும் வரை அதை தினமும் பாருங்கள், அதிர்ஷ்டம் பெருகும். என்னதான் இருந்தாலும் அசல் போல் வருமா? ஓவியமாக இருந்தாலும் உங்கள் ஒப்பற்ற திருமுகத்திற்கு ஈடாகுமா? போய் வாருங்கள். நீங்கள் வரும் வரை நான் காத்திருக்கிறேன். கணக்கு பிள்ளை, நீங்கள் கருப்பாக இருந்தாலும் கருத்தாக பேசுகிறீர்கள். வரட்டுமா? நம் பட்டமங்கலத்திற்கென்று வந்து வாய்த்திருக்கிறான் பார். இந்த கோமாளி பாகநேரிக்கு போய் இன்னும் என்னவெல்லாம் செய்ய போகிறான். இன்று ஒரு நாளாவது நான் சொல்வதை கேளுங்கள். இந்த ஆடையை போட்டுக்கொண்டு செல்லுங்கள். பச்சையம்மாள், இந்த வயதிற்கு மேல் இதெல்லாம் எனக்கு தேவையா? ஏன், உங்களுக்கு என்ன குறை? வயது முதிர்ந்து விட்டது. இருந்த நாட்டை எவருக்கோ தாரை வார்த்துவிட்டு தங்கையின் வீட்டில் வந்து ஒண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் இந்த உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு போனால் என்னை கேலி செய்ய மாட்டார்களா? பாகநேரி விழாவிற்கு சென்று பரிவட்டம் கட்டிக்கொள்ள எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? இந்த வள்ளியம்மைக்கு அண்ணன் என்ற தகுதி இருக்கிறது. பட்டமங்கலம் அம்பலக்காரன் வல்லத்தரையனின் தாயார் வள்ளியம்மை அஞ்சூர் நாட்டிலிருந்து வந்தவள் என்பதால் அவளது உடன் பிறந்த சகோதரர் துரைசாமி ஒரு அம்பலக்காரர் தான் என்ற பெருமை உங்களுக்கு இருக்கிறது அண்ணா. அப்படி சொல் வள்ளியம்மை. அஞ்சூர் நாட்டை ஆனூர்காரன் தந்திரமாக தன்வசப்படுத்திக் கொண்டான் என்பதால் இவருக்கு அஞ்சூர் நாட்டின் அம்பலக்காரர் என்ற உரிமை இல்லாமல் போய்விடுமா என்ன? நீங்கள் கவலைப்படாதீர்கள் அண்ணி. இப்பொழுது என் மகன் வல்லத்தரையனின் சிந்தனை எல்லாம் பாகநேரிக்காரனை பழிவாங்க வேண்டும் என்பதிலேயே இருக்கிறது. அந்த வஞ்சம் நிறைவேறிவிட்டால் அதன் பின் அவன் அஞ்சூர் ஆனூர் பிரச்சனையில் தலையிட்டு ஆனூர்காரன் எப்படி எதை பயன்படுத்தி உங்கள் நாட்டை என் பிறந்த ஊரை அபகரித்தான் என்பதை வல்லத்தரையன் கண்டுபிடித்து விடுவான். பாகநேரியை பழிவாங்குவது என்ற எண்ணத்தை நீ இன்னும் மாற்றிக்கொள்ளவில்லையா வள்ளியம்மை? என்ன பேசுகிறீர்கள் அண்ணா? அதை எப்படி என்னால் மாற்றிக்கொள்ள முடியும்? பாகநேரிக்காரர்களால் எனக்கு ஏற்பட்டிருக்கும் இழப்பு எப்படிப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியாதா? நன்றாக தெரியும் அம்மா. ஆனால் நீ நினைப்பது போல் நடந்திருக்கும் என்பது என்ன நிச்சயம்? அதில் உள்ள உண்மை என்ன என்பது தெரியாமல் அதை பற்றி நாம எப்படி ஒரு தீர்மானத்திற்கு வர முடியும்? இப்போது எதற்கு நீங்கள் அதை பற்றி விவாதிக்கிறீர்கள்? பாகநேரிக்காரர்களால் நேரடியாக பாதிக்கப்பட்டவள் வள்ளியம்மை. அந்த வேதனையின் வடு மாறிவிடக் கூடாது என்பதற்காகவே தனது சுமங்கலி கோலத்தை மாற்றிக்கொள்ளாமல் தன் வஞ்சம் நிறைவேறும் காலத்திற்காக வள்ளியம்மை காத்திருக்கிறாள். அப்படி சொல்லுங்கள் அண்ணி. என் மனதில் ஏற்பட்டிருக்கும் தீ அவ்வளவு எளிதாக அடங்கிவிடாது. அன்று என் கணவருக்கு வாளுக்கு வேலையின் தந்தையால் ஏற்பட்ட தீங்கிற்கு யார் பிராயச்சித்தம் செய்ய முடியும்? பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை சேரும் என்பது போல் விஜயபாஸ்கர சேதுபதி செய்த பாவம் வாளுக்கு வேலையையும் கருத்தாதப்பனையும் தான் சேரும். வள்ளியம்மை, நான் சொல்வதை நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். வல்லத்தரையனுக்கு ஒரு பாதுகாப்பாக நீங்கள் பாகநேரிக்கு செல்லுங்கள். வல்லத்தரையன் பாகநேரி ஆட்களிடம் எந்த வகையிலும் நெருங்கி பழகாதபடி உடனிருந்து அவனை பார்த்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் எனக்கு போதும். வலிக்கிறது, விடுங்கள் மாமா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இப்படி செய்வாய்? வல்லத்தரையா, என்ன இது? அவள் ஏதோ சின்ன பெண் என்பது போல் காதை பிடித்து இழுத்து வருகிறாயே. வயது பெண்ணிடம் இப்படி நடந்து கொள்ளலாமா? விடு அவளை. வயது பெண்ணா இவள்? வாலில்லாத வானரம். அப்படியானால் என்னை கட்டிக்கொள்ள போகும் இவர் யார் என்று கேளுங்கள். என்ன சொன்னாய்? வல்லத்தரையா,
ஏன் இப்படி அவளிடம் சிடுசிடு என்று இருக்கிறாய்? இவள் செய்த காரியத்திற்கு வேறு எப்படி இருக்க சொல்கிறீர்கள்? அப்படி என்ன செய்து விட்டாள்? நான் பாகனேரிக்கு புறப்படுவதற்காக வண்டி ஏறலாம் என்று சென்றால் எனக்கு முன்பாக இவள் அங்கு அமர்ந்திருக்கிறாள். நீ எதற்காக அமர்ந்திருக்கிறாய் என்று கேட்டால் நானும் பாகனேரிக்கு வருகிறேன் என்கிறாள். அப்படியெல்லாம் வரக்கூடாது. யாரை கேட்டு இங்கு வந்து அமர்ந்தாய் என்று கேட்டால் நான் யாரை கேட்க வேண்டும்? என் மாமன் நீ போகும்போது உன்னுடன் வருவதற்கு யாரை கேட்க வேண்டும் என்கிறாள். நீயும் நானும் தம்பதி சமேதராகச் சென்று பாகனேரி திருவிழாவில் பங்கு பெற்றுவிட்டு வருவோம் என்கிறாள். நீ என்னுடன் வரக்கூடாது என்று நான் எவ்வளவோ சொல்லியும் வண்டியை விட்டு இறங்க மாட்டேன் என்று ஒரே அடியாக அடம் பிடிக்கிறாள். அதனால் தான் இப்படி காதை பிடித்து இழுத்து வந்தேன். நானும் உங்களோட பாகனேரிக்கு வருகிறேன் என்று சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது? நான் அப்படித்தான் வருவேன். உங்களால் என்ன செய்ய முடியும்? என் காதை பிடித்து திருகுவீர்கள், அவ்வளவுதானே? சரி, திருகிக் கொள்ளுங்கள். பஞ்சவர்ணம், வல்லத்தரையன் ஒரு அம்பலக்காரர் என்பதை மறந்து நீ இப்படியெல்லாம் விளையாடுவது சரியல்ல. விடுங்கள் அண்ணா, பஞ்சவர்ணம் ஒரு விளையாட்டு பெண், அதனால்தான் அவள் அப்படி பேசுகிறாள். ஒரு வகையில் பார்த்தால் இருவரும் ஒருவரை ஒருவர் மணந்து கொள்ளக்கூடிய உரிமை உள்ளவர்கள் தானே. அம்மா, நீங்கள் ஏதேதோ பேசி அவள் மனதில் அப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள். இந்த வல்லத்தரையனை அடக்கி ஆளும் உரிமையை நான் எவருக்கும் தரமாட்டேன். பஞ்சவர்ணம், நீ என்னை மணந்து கொண்டு உன் விருப்பப்படி என்னை ஆட்டி வைக்கலாம் என்று கனவு காணாதே. அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதை இப்போதே அழித்துவிடு. அம்மா, நாங்கள் புறப்படுகிறோம். வல்லத்தரையா? இல்லை இல்லை, அம்பலக்காரரு, அப்பொழுதே நீங்கள் வண்டிக்கு சென்றீர்கள். ஆனால் இப்பொழுது பார்த்தாலும் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் அப்பாவும் முன்னே புறப்பட்டு விடுவீர்கள். நானும் வைரமுத்தனும் உங்களை தொடர்ந்து வரலாம் என்று பார்த்தால் இங்கே நிற்கிறீர்களே. நான் என்ன செய்வது? உன் தங்கைதான் என்னை எங்கும் போக விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறாள். எப்போது பார்த்தாலும் என்னையே சுற்றி சுற்றி வந்தால் நான் எப்படி புறப்படுவது? பஞ்சவர்ணம், ஏன் இப்படி செய்கிறாய்? அம்பலக்காரர்களுக்கு பரிவட்டம் கட்டும் பாகனேரி திருவிழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை இருப்பது நியாயம்தான், தவறில்லை. ஆனால் அதற்கெல்லாம் ஒரு தகுதியும் தராதரமும் வேண்டாமா? உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உனக்கு என்ன தராதரம் இருக்கிறது? கோமாளி போல் இருக்கும் நீ எல்லாம் வைரமுத்தனோடு ஒட்டிக்கொண்டு செல்லும் போது நான் என் மாமனோடு செல்வதில் என்ன தவறு? யாரை பார்த்து கோமாளி என்கிறாய்? போதும் அறிவழகா, இப்போதுதான் இங்கு ஒரு பிரச்சனை தொடங்கி அடங்கி இருக்கிறது. அதற்குள் நீ ஒரு விவகாரத்தை தொடங்காதே. அண்ணா, வல்லத்தரையனோடு இருந்து பத்திரமாக அவனை அழைத்து வாருங்கள். இதை நீ சொல்ல வேண்டுமா என்ன? நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி, புறப்படுங்கள். வாமா. போகலாம். வல்லத்தரையா, நன்றாக ஒரு விஷயத்தை மனதில் நிலைநிறுத்திக் கொள். பாகநேரி அம்பலக்காரன் உபசரிப்பில் மயங்கி எந்த சூழ்நிலையிலும் உன் மனதில் உள்ள வஞ்சத்தை நீ மாற்றிக்கொள்ளக் கூடாது. வாளுக்கு வேலியை பார்க்கும் போதெல்லாம் அவனை சுற்றி எவ்வளவு வேலி இருந்தாலும் உன் வாளுக்கு அவன் இரையாக வேண்டியவன், உன்னால் கொல்லப்பட வேண்டியவன் என்ற எண்ணம் மட்டும் உன் மனதிலிருந்து நீங்கவே கூடாது. அது எப்படி அம்மா நீங்கும்? நீங்கள் அவன் மேல் ஏற்படுத்திய கசப்பென்னும் வேப்பிலையை தின்று தின்று அதுவே என் உடல் முழுவதும் அந்த நச்சு பாம்புகளை கொல்லும் வலிமையாக மாறிவிட்டது. இனி நான் இதிலிருந்து ஒருபோதும் மாற மாட்டேன். நான் திருமணம் வேண்டாம் என்று தீர்மானித்ததற்கு காரணம் எனக்கு பிறகு பட்டமங்கலத்தின் அம்பலக்காரனாக வைரமுத்தன் வரவேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல. நான் திருமணம் செய்து கொண்டால் எனக்கென்று ஒரு குடும்பம் ஏற்பட்டுவிடும். முதலில் மனைவி, பிறகு சொந்த பந்தங்கள், அடுத்து குழந்தைகள் என பாசக்கொடிகள் படர்ந்து கொண்டே போகும். நான் என் மனைவியிடமும் குழந்தைகளிடமும் அன்பு செலுத்தும் போது எனக்குள் எரிந்து கொண்டிருக்கும் பகைமை தீயின் ஜுவாலைகள் சற்று தணிந்துவிடக்கூடும். அது மட்டுமல்லாமல் என்னை நம்பி என் மனைவி மக்கள் இருக்கிறார்களே என்ற அச்ச உணர்வு ஏற்படக்கூடும். ஒருவேளை எனக்கும் வாளுக்கு வேலிக்கும் நடக்கும் போரில் என் உயிர் கூட போகலாம். வல்லத்தரையா, போகாது. அப்படி எனக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டால் என்னால் யாரும் பாதிப்படைய கூடாதல்லவா? அதனால்தான் நான் திருமணமே வேண்டாம் என்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் இல்லற பந்தம் என்னும் அன்பு பிடிப்புக்குள் சிக்கி எனக்குள் இருக்கும் பகைமை தீயை குறைத்துக் கொள்ள மாட்டேன். அந்த வாளுக்கு வேலியை அழித்து பாகநேரியை எரித்து சாம்பலாக்காமல் எனது லட்சியத்திலிருந்து ஓய மாட்டேன். நான் பாகநேரி திருவிழாவிற்கு போவதால் பாகநேரி மீது மேலும் மேலும் பகை அதிகமாகவே தவிர ஒருபோதும் உறவு ஏற்படாது. நீங்கள் வளர்த்துவிட்ட வஞ்சத்தீயை நெஞ்சத்தில் ஏந்திச் செல்லும் வல்லத்தரையன் திரும்பி வரும்போதும் அதே வல்லத்தரையனாகத்தான் வருவான். அந்த நம்பிக்கையோடு இருங்கள். நான் வருகிறேன்.
என்ன பார்க்கிறாய்? இதற்குள் ஏதோ விஷயம் இருக்கிறது. இல்லை என்றால் கர்னல் அக்னியோ இதை இப்படி பார்த்துக் கொண்டிருக்க மாட்டீர்களே. அஃப்கோர்ஸ், நீ சொல்வது சரிதான். இதற்குள் மிகப்பெரிய விஷயம் இருக்கிறது. தங்க பஸ்பம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அது சற்று மஞ்சள் கலந்த பொன்னிறமாக இருக்கும். இது என்ன கருப்பு நிறத்தில் இருக்கிறதே? What do you mean? என்ன துரை, தன்னுடைய முதுமையை மறைத்து இளமையான தோற்றத்தை வெளிக்காட்டிக் கொள்வதற்காக உயர்ந்த ரக பொருட்களை ஒரு சிலர் உட்கொள்வார்கள் என்பது எனக்கு தெரியாதா என்ன? எத்தனை அம்பலக்காரர்களுடன் நான் பழகி இருக்கிறேன். இது கூட தெரியவில்லை என்றால் எப்படி? ஆனால் நீங்கள் என்ன சாதாரணமானவரா? பிரிட்டிஷ் வெளிநாட்டுக்காரராயிற்றே. அதனால்தான் ஏதோ கருப்பு நிறத்தில் ஒன்றை வைத்திருக்கிறீர்கள். உங்கள் இளமையின் ரகசியம் என்ன என்பது எனக்கு இப்போதுதான் புரிகிறது கர்னல். உயர்ந்தவர்கள் எப்போதும் உயர்ந்தவர்கள் தான். நானும் கொஞ்சம் உயர வேண்டும் அல்லவா? இப்போது பாருங்கள், இதை ஒரே மடக்கில் குடித்துவிட்டு நானும் உங்களைப் போல் உயர்ந்து விடுகிறேன். நெல் ஒருங்கா புலி, இதை குடித்தால் நீ உயரத்திற்கு போக மாட்டாய். உன் உயிரே போய்விடும். இது கடுமையான விஷம். விஷமா? இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். துரை அவர்களே, விஷத்தை ஏன் இன்னும் கையில் வைத்திருக்கிறீர்கள்? அதை தூக்கி எறிந்து விடுங்கள். இதில் எங்கள் கிழக்கிந்திய கம்பெனியின் எதிர்காலம் தெரிகிறது. எதிர்காலமா? ஆமாம். அதற்கு ஆப்போசிட் வேர்ட் என்ன? இறந்த காலம். எஸ். இதில் அம்பலக்காரர்களின் இறந்த காலமும் தெரிகிறது. அது எப்படி? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. புரியாது மேன், புரியாது. அது புரிவதாக இருந்தால் நீ ஏன் இப்படியே இருந்து கொண்டிருக்கிறாய்? எப்போதும் அம்பலக்காரனாக இருப்பாயே. நீங்கள் என்னை அம்பலக்காரனாக ஆக்குங்கள். புரியாததை புரிய வையுங்கள். எஸ் எஸ், புரிய வைக்கிறேன். நிச்சயமாக நான் உன்னை அம்பலக்காரனாக ஆக்குகிறேன். அப்படியானால் சொல்லுங்கள். இந்த விஷத்தை பாகனேரிக்கு வரப்போகிற அம்பலக்காரர்களுக்காகத்தான் நான் தயார் செய்திருக்கிறேன். என்ன மேன், இதற்கே ஷாக் ஆகிவிட்டாய்? இன்னும் இதை நான் எப்படி பயன்படுத்த போகிறேன் என்பது தெரிந்தால் நீ மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவாய் போல் தெரிகிறதே. ஒருங்கா புலி, அம்பலக்காரர்கள் அவர்களாகவே எனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டாமா? எதை பற்றி சொல்கிறீர்கள்? அம்பலக்காரர்கள் அனைவரும் பாகனேரியில் ஒன்றாக சேரப் போகிறார்கள் என்று நீ வருத்தப்பட்டாயே, அதுதான் இப்போது நமக்கு கிடைத்திருக்கும் அருமையான சந்தர்ப்பம். நான் அம்பலக்காரர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து என் பக்கம் சேர்ந்து கொள், கிழக்கிந்திய கம்பெனிக்கு விசுவாசமாக இரு என்று கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விட்டது. அவர்களாகவே ஓர் இடத்தில் வந்து சேர்ந்து ஒன்றாக சாக போகிறார்கள். முதலில் நான் அவர்களிடம் கெஞ்சி கேட்டு அவர்கள் அதை மறுத்து அதன் பிறகு படையெடுத்து சென்று எல்லோரையும் கொல்ல வேண்டும் என்றால் எவ்வளவு படிகளை தாண்ட வேண்டியது. ஆனால் இப்போது அம்பலக்காரர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்தில் சேருகிறார்கள். பரிவட்டம் கட்டப் போகிறார்களே, அது என்ன தெரியுமா? ஆடுகளை பலி கொடுப்பதற்கு முன்பு அதற்கு மாலை போடுவார்களே, அதேதான். பரிவட்டம் கட்டி முடிந்த பிறகு விருந்து சாப்பிடுவார்கள் அல்லவா? அந்த விருந்து, நோ, அது விருந்தல்ல மேன், விஷம். அம்பலக்காரர்கள் அத்தனை பேரையும் ஒரேடியாக அனுப்ப போகிற விஷம் கலந்த விருந்து. அவர்கள் உயிருக்கே உலை வைக்க போகும் மருந்து. துரை, என்ன மேன் இப்படி நடுங்கிவிட்டாய்? நான் தானே இப்போது சமாதான புழா. கத்தி இல்லாமல் ரத்தம் சிந்தாமல் ஒரு யுத்தத்தை நடத்தி வைக்க போகிறேன். மக்களை அழிப்பது எனக்கு பிடிக்காது. அதனால் தான் அவர்களுக்கு தலைவர்களாக இருக்கும் அம்பலக்காரர்களை மட்டும் அழிக்கப் போகிறேன். அந்த பழி நம்மேல் விழாது. அந்த விருந்தை கொடுக்க போகும் வாளுக்கு வேலி மீதுதான் விழும். எப்படி என் திட்டம்? திட்டமெல்லாம் அருமையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த விருந்தில் வல்லத்தரையனும் வைரமுத்தனும் கலந்து கொள்ளப் போகிறார்கள். சென்டிமெண்ட்,
உறங்காப்புலி, ஒரு முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் என்றால் சென்டிமெண்ட் எல்லாம் பார்க்க கூடாது. நீ என்னவோ வல்லத்தரையின் குடும்பத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவன் போலல்லவா பேசுகிறாய். வல்லத்தரையின் மீதும் வைரமுத்தன் மீதும் மாறாத பற்று கொண்டவன் போலல்லவா பதற்றப்படுகிறாய். ஒரு பெரிய அம்பலக்காரரின் மாப்பிள்ளையாக வேண்டும் என்றுதானே வல்லத்தரையின் அக்கால் வீரம்மாளை மணந்து கொண்டாய். ஆனால் அப்படி ஆகியும் உன்னால் எதுவும் சாதிக்க முடியவில்லையே. காலம் முழுவதும் வல்லத்தரையனை புகழ்ந்து துதிப்பாடிக்கொண்டு அவன் தயவினாலேயே வாழப் போகிறாயா? நீயும் ஒரு அம்பலக்காரனாக முன்னேறி வர வேண்டாமா? அப்படி நடக்க வேண்டும் என்றால் வாளுக்கு வேலையின் விழுந்தில் வல்லத்தரையனும் பங்கு கொள்ளத்தான் வேண்டும். ஒருங்காப்புலி, நாம் ஒரு இலக்கை நோக்கி முன்னேறும் போது வழியில் இருக்கக்கூடிய தடை கற்களை எல்லாம் தூக்கி எறிய வேண்டும். எதை பற்றியும் யோசிக்கவே கூடாது. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்திதான் எங்கள் கிழக்கிந்திய கம்பெனி இங்கு கால் பதித்து வேரூன்றி கொண்டிருக்கிறது. எங்கள் இலக்கை அடையும் வரை எதிரில் எவர் வந்தாலும் அவர்களை உயிரோடு விட மாட்டோம். நீயும் எங்கள் ஃபார்முலாவை பயன்படுத்து. அப்போதுதான் உனக்கும் வெற்றி கிடைக்கும். உறங்காப்புலி, எனது இந்த திட்டம் நிறைவேறிய பின் பாகனேரியும் பட்டமங்கலமும் மட்டுமல்ல, அதை சுற்றியுள்ள அனைத்து அம்பலத்திற்கும் நீ ஒருவனே பிரதான அம்பலக்காரன். அந்த பொறுப்பை நானே உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன். இது சரியாக நடக்குமா? Why not? நிச்சயமாக நடக்கும். அதற்காகத்தான் மிக துல்லியமாக இந்த திட்டத்தை நான் வகுத்திருக்கிறேன். துரை, இந்த காரியத்தை யார் செய்ய போகிறார்கள்? சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸ். ஏன் என் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதை என்னிடம் சொல்லக்கூடாதா? ஒருங்காப்புலி, மனம் ஒரு விரோதி. அது எப்போது நண்பனாக இருக்கும், எப்போது பகைவனாக மாறும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. ஏன், நம் மனதையே நம்மால் நம்ப முடியாது எனும் போது உன் மனதை நான் எப்படி நம்ப முடியும்? சில விஷயங்களில் நாம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லதல்லவா? இந்த கர்னல் அக்னியோ அடுத்து என்ன திட்டம் வகுக்கிறான் என்பது எனது தளபதிக்கு கூட தெரியாது. என்னுடைய அடுத்த முயற்சி என்ன என்பதை அவ்வளவு எளிதாக யாரிடமும் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் என் மனநிலையே ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது எனும் போது உன் மனநிலை மற்றும் மாறாதா என்ன? யார் இந்த காரியத்தை செய்ய போகிறார்கள், எப்படி செய்ய போகிறார்கள் என்பதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டாம். ஆனால் பாகனேரியில் நடக்க போகும் அந்த விருந்தில் அத்தனை அம்பலக்காரர்களும் மடிவார்கள் என்பது மட்டும் நிச்சயம். அந்த அற்புதமான செய்தியை என்னிடம் வந்து சொல்ல போகிறவனே நீதான். அதனால் நீ பாகனேரிக்கு போ. என்ன கர்னல், என்னை அங்கு அனுப்பி வைத்து அவர்களுடன் சேர்த்து என்னையும் அழித்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? நண்பர்கள் அழிய வேண்டும் என்று எப்போதுமே நினைக்க மாட்டான் இந்த கர்னல். விரோதிகள் மட்டும்தான் அழிய வேண்டும். நீ என் நண்பன், உனக்கு ஒன்றும் நேராது. நீ போ. எப்படி கர்னல் நான் அங்கு போக முடியும்? என் மைத்துனன் வல்லத்தரையனையே அங்கு போக வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தியவன் நான். அப்படி இருக்கும்போது நான் அங்கு சென்றால் அவர்களுக்கு அது சந்தேகத்தை ஏற்படுத்தாதா? ஏற்படாதபடி ஒரு விளக்கத்தை சொல். என்ன சொல்வது? வல்லத்தரையனை விட்டு என்னால் பிரிந்திருக்க முடியவில்லை. என்ன நேருமோ ஏது நேருமோ என்று எனக்கு அச்சமாக இருந்தது. அதனால்தான் அவனுக்கு பாதுகாப்பாக நான் வந்தேன் என்று சொல். யாருக்கும் எந்த சந்தேகமும் ஏற்படாது. அப்படியானால் அந்த விருந்தில் நானும் கலந்து கொள்ள நேருமே. கலந்து கொள். ஆனால் அந்த விருந்தில் எதையும் சாப்பிட்டு விடாதே. அனைவரும் சேர்ந்து வற்புறுத்தினால் என்ன செய்வது? அதை பற்றி உனக்கு சொல்லித்தர வேண்டுமா என்ன? அங்குள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து அதற்கேற்றபடி அதிலிருந்து விடுவித்துக் கொள்ள உன்னால் நிச்சயம் முடியும். எல்லாம் சரிதான். ஆனால் தாங்கள் சொன்னது போல் அனைத்தும் அங்கே நடக்குமா? ஏன் நடக்காது? நிச்சயம் நடக்கும். எல்லா அம்பலக்காரர்களும் சமம் என்று நிரூபிக்க பாகனேரி அம்பலக்காரன் தரப்போகும் சமபந்தி விழுந்து அத்தனை அம்பலக்காரர்களும் சமமாக போகும் விருந்தாக மாறப் போகிறது. கல்யாணி, கல்யாணி, கல்யாணி எங்கே இருக்கின்றாய்? கல்யாணி, கல்யாணி எங்கு சென்று விட்டாள்? என்னடி செண்பகம், கல்யாணியை எங்கும் காணவில்லை?
யாரையாவது விசாரிக்கலாம் என்று பார்த்தால் ஒருவர் கூட கண்ணில் தென்படவில்லையே. அம்பலக்காரர்கள் மாளிகையில் இதுதான் பிரச்சனை. மாளிகை பிரம்மாண்டமாக இருப்பதால் யார் எங்கு இருக்கிறார்கள் என்பதை அவ்வளவு எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. எங்கு போயிருப்பாள் இந்த கல்யாணி? நீங்கள் யார் என்று சொல்லவில்லையே. வழிப்போக்கன். கல்யாணி, ஏண்டி கல்யாணி, நமது பாகனேரியில் எவ்வளவு பெரிய திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. ஊர் மொத்தமும் மங்க கோடி இருக்க நீ மட்டும் தனியாக இங்கு நின்று என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அந்த திருவிழாவை நடத்தி கொண்டிருப்பது உன் அண்ணன் வாளுக்கு வேலி. அதாவது உன் நினைவில் இருக்கிறதா? அதை மறந்துவிட்டு அந்த வானத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறாய். அடியே செண்பகம், இவள் பிரச்சனை என்னவென்று எனக்கு புரிந்து விட்டது. என்ன என்ன புரிந்து விட்டது உனக்கு? உனது இந்த தனிமைக்கு காரணம் ஒரு ஆண் என்பதை புரிந்து கொண்டேன். ஆனா என்ன உளறுகிறாய்? உண்மையைத்தான் சொல்கிறேன். அன்று குளத்திலிருந்து காப்பாற்றினாரே ஒரு வழிபோக்கன், அவரைத்தானே நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? ஓஹோ, அந்த வழிபோக்கன் தான் உன் சிந்தனையை சிறைப்பிடித்துக் கொண்டானா? இல்லை, அதெல்லாம் ஒன்றுமில்லை. அவனையே நான் நினைக்க வேண்டும். அப்போதே நான் அவனை மறந்துவிட்டேன். இதை நாங்கள் நம்ப வேண்டுமா? கல்யாணி, உன்னுடன் எவ்வளவு வருடங்களாக நாங்கள் பழகிக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரியாதா நீ பழைய கல்யாணியே இல்லை? இதெல்லாம் காதல் படுத்தும் பாடடி பேச்சி. வாய்க்கு வந்தபடி உளராதே. பிறகு ஒரு பருவ பெண் இப்படி திறந்த வெளியில் தனியாக நின்று கொண்டு எதையோ சிந்திக்கிறாய் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? காதல் வலையில் விழுந்து விட்டாய் என்றுதானே அர்த்தம்? அடியே கல்யாணி, உண்மையை சொல். நீ அந்த வழிபோக்கனைத்தானே இவ்வளவு நேரமாக நினைத்துக் கொண்டிருந்தாய்? நான் மட்டும் அவரை நினைத்துக் கொண்டிருப்பதில் என்ன பயன்? அவரும் என்னை நினைக்க வேண்டுமே. சரிதான், நீ அவன் காதல் வலையில் வசமாக சிக்கிக் கொண்டு விட்டாய். அட, சின்னம்மாவும் காதல சிக்கிக்கிட்டாங்களா? ஓ, இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இதனாலதான் சின்னம்மா அன்னைக்கு என் கன்னத்தில். சும்மாரு. ஏய் கல்யாணி, எதற்கு கௌதாரி வாயை பொத்துகிறாய்? அவள் சொல்ல வந்ததை சொல்லவிடு. அது ஒன்றுமில்லை. அவள் இப்படித்தான் சில நேரங்களில் தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பாள். இல்லையே, கன்னத்தில் என்ற ஒரு வார்த்தை வந்ததே. அது நான் சிரித்தால் கன்னத்தில் குழி விழும் என்று சொன்னாள். எனக்கு தான் அப்படி விழாதே என்று சொன்னேன். அப்படித்தானே கௌதாரி? அடியே கௌதாரி, கல்யாணி எதையோ சொல்லி சமாளிக்க பார்க்கிறாள். ஒழுங்காக நீ உண்மையை சொல்லிவிடு. சொல்ல மாட்டேம்மா, சொல்லவே மாட்டேன். எங்க கல்யாண அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருந்தா கூட நான் சொல்லவே மாட்டேன். நீ சொல்லாவிட்டால் என்ன, அதை நாங்கள் சொல்கிறோம். உன் சின்னம்மா கல்யாணிக்கு இப்பொழுது வழிபோக்கன் என்று பேய் பிடித்திருக்கிறது. அப்படியா? அந்த பேய் பேரு வழிபோக்கனா? சின்னம்மா, அது யாருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. எனக்கே தெரியாது. ஏதோ ஒரு நாள் வந்தான்.
குளத்தில் விழுந்த என்னை காப்பாற்றினான். வழிபோக்கன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். போனவன் சும்மாவா போனா? உங்க மனசையும் தானே எடுத்துட்டு போயிட்டான். என்ன சின்னம்மா நீங்க எந்த ஆமலையும் ஏறெடுத்து பார்க்காத உங்களையே ஒரு வழிபோக்கன் கவர்ந்திருக்கானா அவன் நிச்சயமா பெரிய ஆளாத்தான் இருக்கணும். அவனை பத்தின விவரத்தை தெரிஞ்சுக்காம விட்டுட்டீங்களே சின்னம்மா. சின்னம்மா இப்ப கூட எதுவும் விட்டு போகல. அது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? நம்ம அம்பலக்கார ஐயா பரிவட்ட திருவிழாவை எவ்வளவு சிறப்பா நடத்துறாரு. அடியை கோதாரி, இதற்கும் அதற்கும் என்னடி சம்பந்தம்? என்ன சம்மந்தமா? பரிவட்ட திருவிழால அம்பலக்காரங்க மட்டுமா கலந்துப்பாங்க? அவங்கவுங்க ஊர்க்காரங்களும் சேர்ந்துதானே கலந்துப்பாங்க. ஊரே கூடி வர நேரத்துல அந்த வழிபோக்க மட்டும் வரமாட்டானா என்ன? சின்னம்மா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அந்த வழிபோக்கன் கிட்ட நீங்க மட்டும் உங்க மனசு கொடுக்கல, உங்கள மாதிரி ஒரு பொண்ண பார்த்ததுக்கு அப்புறம் அவரும் அவர் மனச கொடுக்காம இருந்திருப்பாரா? கண்டிப்பா கொடுத்திருப்பாரு சின்னம்மா. பாகநேரியில இவ்வளவு பெரிய திருவிழா நடக்குதுன்னு தெரிஞ்சும் நிச்சயமா இங்க வராம இருக்க மாட்டாரு சின்னம்மா. பாகநேரி திருவிழாவை பார்க்க வராரோ இல்லையோ, உங்களை பார்க்க கண்டிப்பா வருவாரு சின்னம்மா. நீங்க இங்கே நின்னு நேரத்தை கடத்தாதீங்க, புறப்படுங்க கோயிலுக்கு. வரவேண்டும் தாயே, பூர்ண கும்ப மரியாதையை ஏற்றுக்கொள்ளுங்கள். சீர்வசஸ்யவாகிஷ்யமாரோக்கியமாவிதா சோமபானம் மஹ்யதே தான்யம் தரம் வசும் பகுபத்ர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுகு சர்வாபிஷ சித்திரஸ்து சர்வகாரிய அனுகூல சித்திரஸ்து. சன்னதிக்கு வாருங்கள் தாயே. நீங்கள் செல்லுங்கள், நாங்கள் வருகிறோம். கணக்கு பிள்ளை, பூரண கும்ப மரியாதை கொடுத்து பூஜையை தொடங்குவது என்ற மரபு காலம் காலமாக உள்ளதுதான். ஆனால் இன்னும் எதற்கு அந்த மரியாதையை எனக்கே தந்து கொண்டிருக்கிறார்கள்? வாளுக்கு வேலி அம்பலக்காரர் என்ற பொறுப்பில் உள்ளவன் அல்லவா? அவனுக்குத்தானே பூரண கும்ப மரியாதை தர வேண்டும். நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள், ஆனால் அவர் எப்படி சொல்கிறார் தெரியுமா? எங்கள் தந்தை எங்கோ சென்று விட்டாலும் தாயார் எங்களுடனேயே இருந்து வழிகாட்டுகிறார் அல்லவா? அதனால் அவர்களுக்குத்தான் கோயிலில் முதல் மரியாதை செய்ய வேண்டும் என்கிறார். அந்த வகையில்தான் இந்த பூர்ண கும்ப மரியாதை உங்களுக்கு தரப்படுகிறது. வாளுக்கு வேலியிடம் சென்று இனிமேல் எனக்கு எதற்கப்பா இந்த மரியாதை எல்லாம் என்று சொன்னால் அவன் கேட்கவா போகிறான்? அது வழக்கம் போல் நடந்துவிட்டு போகட்டும். எனக்கு இப்போது உள்ள கவலை எல்லாம் அம்பலக்காரர்கள் அனைவருக்கும் பரிவட்டம் கட்டுவது என்ற நிகழ்ச்சி நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதுதான். இன்று காலை முதலே என் மனதில் ஏதோ குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. தாங்கள் இதையெல்லாம் நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை தாயே. வருகின்ற அம்பலக்காரர்களை வரவேற்கவும் அவரவருக்கு தகுந்த இடத்தில் தங்க வைக்கவும் மிகச்சிறந்த முறையில் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் பெரிய அம்பலம். அம்பலக்காரர்களுக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை சின்ன அம்பலம் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனித்து வருகிறார். மற்ற ஏற்பாடுகளை மேகநாதன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது தாயே. எஜமானி அம்மா, வா மேகநாதா. வணங்குகிறோம் எஜமானி அம்மா. என்னம்மா மரகதம், இது போன்ற திருவிழா நாட்களில் மட்டும்தான் உன்னை பார்க்க முடியும் போல் இருக்கிறதே. எங்களுக்கும் வீடு இருக்கிறது அம்மா, அங்கேயும் வந்து எங்களை பார்க்கலாம். நானும் இவரிடம் எஜமானி அம்மாவை பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் இவர்தான் எனக்கு வேலை இருக்கிறது, பிறகு பார்க்கலாம் என்று சொல்லிவிடுவார். மேகநாதனுக்கு வேலை பளு இருப்பது உண்மைதான். மேகநாதன் தான் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறான் என்று கணக்கு பிள்ளை இப்பொழுதுதான் பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்தார். ஆம் மேகநாதா, நீயே மிகவும் தாமதமாக வருகிறாயே, நீ இப்படி செய்யலாமா? நான் எப்போதோ தயாராகிவிட்டேன் அம்மா. மரகதம் தான் அதை செய்துவிட்டு வந்து விடுகிறேன், இதை செய்துவிட்டு வந்து விடுகிறேன் என்றெல்லாம் சொல்லி என்னையும் புறப்பட விடாமல் தடுத்து தாமதம் செய்து விட்டாள். இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்.
வணக்கம் வணக்கம் ஐயா. எதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறாய் வாளுக்கு வேலி? அம்மா, இந்த மேகநாதன் மரகதத்தை பற்றி குறை சொன்னானே, அதைத்தான் ஏற்க முடியாது என்கிறேன். ஏனப்பா? இவன்தான் என் சகோதரி மரகதத்திடம் இந்த பணியை முடித்து விட்டு வா, அந்த வேலையை செய்து விட்டு வா என்றெல்லாம் தாமதம் செய்திருப்பான். ஆனால் அநியாயமாக என் சகோதரியின் மீது பழி போடுகிறான். அப்படி சொல்லுங்கள் அண்ணா. என் சார்பாக பேச யாரும் இல்லையே என்று நினைத்தேன். தாங்களே வந்துவிட்டீர்கள். இனி இவர் இதற்கு என்ன மறுப்பு சொல்ல போகிறார் என்று பார்ப்போம். இவரை பற்றி என்னை விட நன்றாக புரிந்து வைத்திருப்பவர் தாங்கள் தானே? அதில் என்னம்மா சந்தேகம்? மேகநாதனை நான் முதலில் சந்தித்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. அந்த அளவிற்கு இவர் உங்களை சங்கடப்படுத்தி விட்டாரா? பார்த்தீர்களா இவள் பேசுவதை? ஒரு வகையில் பார்த்தால் அது ஒரு சங்கடமான நாள்தான். ஏன் அப்படி சொல்கிறாய் வாளுக்கு வேலி? அம்மா, நம் பாகனேரிக்கு கட்டுப்பட்ட ஊர்களின் நிலையை பற்றி அறிந்து கொள்வதற்காக அவ்வப்போது யாரிடமும் சொல்லாமல் ரகசிய உலா நான் போவது வழக்கம் அல்லவா? ஆமாம். அப்படி செல்லும் போது ஒருமுறை மணஞ்சேரிக்கு சென்றேன். என்ன, சேரிக்கா சென்றீர்கள்? ஏன் இப்படி கேட்கிறீர்கள் கணக்கு பிள்ளை? சேரி என்றால் சேர்ந்து வாழும் இடம் என்பதுதானே பொருள். அதன்படி பார்த்தால் குப்பம், கிராமம், ஊர், நகரம் என்று சொல்லப்படும் எல்லா இடங்களுமே மனிதர்கள் சேர்ந்து வாழும் சேரிதானே? ஆமாம் ஆமாம். அப்படி நான் மணஞ்சேரிக்கு சென்றபோது நடந்த ஒரு சம்பவத்தை என்னால் மறக்கவே முடியாது. அப்படி என்னப்பா நடந்தது? சேரியில் இருந்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் 2 பிரிவாக பிரிந்து சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். வாய்வார்த்தை மீறி கையில் வெட்டறிவாளை எடுக்கும் நிலை வந்துவிட்டது. நான் குறுக்கே புகுந்து தடுக்கலாம் என்று யோசித்த போது இந்த மேகநாதன் புயல் போல அங்கே நுழைந்தான். இவன் பேச பேச இரு பக்கத்தில் இருந்தவர்களும் தங்கள் ஆவேசத்தை மறந்து அமைதியானார்கள். அப்போது மேகநாதன் சொன்ன ஒரு வாசகம் அனைவரையும் நிகழச் செய்து விட்டது. என்னையும் சேர்த்துத்தான். அப்படி என்னப்பா சொன்னார்? நாம் இந்த சிறு பகுதியில் இருந்து கொண்டு நமக்குள்ளேயே 2ஆக பிரிந்து நின்றால் இந்த பாகனேரி அம்பலத்துக்குட்பட்ட மற்ற ஊர்களிலும் இது பரவி எல்லாமே 2ஆக பிரிந்து விடாதா? அது வெள்ளையனை விரட்ட வேண்டும் என்று வீறு கொண்டு புறப்பட்டிருக்கும் நம் பாகனேரி அம்பலக்காரரை பலவீனப்படுத்தாதா? நாம் அனைவரும் இணைந்து நின்று அவருக்கு தோள் கொடுக்க வேண்டாமா என்று கேட்டான். ஓஹோ, மேகநாதனின் உயர்ந்த நோக்கம்தான் உனக்கு இவன் மீது அன்பை ஏற்படுத்தி நம் வீட்டிற்கு அழைத்து வரச் செய்தது என்று சொல். உண்மைதான் அம்மா. ஆனால் மேகநாதன் அவ்வளவு எளிதாக என்னுடன் வர ஒப்புக்கொள்ளவில்லை. ஏனப்பா? பிறந்தது முதல் வாழும் இடத்தை, தன் சக மக்களை பிரிந்து எப்படி என்னால் வர முடியும் என்று தயங்கினான். நானும் உங்களில் ஒருவன்தான் என்று சொன்ன பிறகே என்னுடன் வர சம்மதித்தான். அன்று முதல் இன்று வரை தன் வாழ்வே அம்பலக்காரருக்காகத்தான் என்று எனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நான் தங்கள் நம்பிக்கைக்குரியவனாக கடமையாற்றுவதை விட என் வாழ்வில் வேற என்ன இருக்கிறது அம்பலம்? தாங்கள் என் மீது கொண்ட அன்பிற்கு நான் எப்படி நன்றி செலுத்தப் போகிறேன்? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய் மேகநாதா? நன்றி என்ற சொல் வந்துவிட்டாலே அதில் ஒரு அந்நிய தன்மை வந்துவிடாதா? இனியும் அதெல்லாம் நமக்குள் எதற்கு? நீ எங்களில் ஒருவன். அம்மா மரகதம், நீயும் எங்களில் ஒருத்திதான். அதை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டுமா என்ன? இவருக்காக நீங்கள் என்னை பெண் பார்க்க எங்கள் வீட்டிற்கு வந்தபோது நாங்கள் இருந்த பகுதியே வியந்து போய் எங்கள் வீட்டு வாசலில் வந்து திரண்டு நின்றதே, அதை என்னால் மறக்க முடியுமா? வா அதப்பா. அண்ணா, சொல். நாம் அழைத்திருந்த அம்பலக்காரர்கள் அத்தனை பேரும் வந்து விட்டார்கள். பட்டமங்கலத்து அம்பலக்காரர் வல்லத்தரையர் உட்பட. நாம் அவர்களை எதற்காக அழைத்தோமோ அந்த பரிவட்டம் கட்டும் நிகழ்ச்சி தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மேகநாதா, அம்பலம், பரிவட்டம் கட்டி பூஜையை நிறைவேற்றுவதற்குள் உணவு வேளை நெருங்கிவிடும். அதனால் நீ உடனடியாக வீட்டிற்கு சென்று விருந்திற்கான ஏற்பாடுகளை விரைவாக செய்யச் சொல். ஆகட்டும் அம்பலம். அம்மா, நானும் ஆதப்பனும் சென்று அம்பலக்காரர்களை உரிய முறையில் அழைத்து வர ஏற்பாடு செய்கிறோம். சரியப்பா. வா அதப்பா. பாகனேரி அம்பலக்காரர் நம் எல்லா அம்பலக்காரர்களையும் இங்கு நடக்கும் கோவில் திருவிழாவிற்கு அழைத்திருப்பது மிகவும் சிறப்பான விஷயம் அல்லவா? அதில் என்ன சந்தேகம்? தான் மட்டுமே பரிவட்டம் கட்டிக்கொள்ளும் கோயில் நிகழ்ச்சியில் தன்னை போல் உள்ள
எல்லா அம்பலக்காரர்களும் பங்கு கொண்டு தனக்கு சமமாக பரிவட்டம் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பரந்த உள்ளம் பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலியை தவிர வேறு யாருக்கு வரும்? ஆமாம் ஆமாம். ஆனால் இத்தனை வருடங்களாக இல்லாமல் இப்பொழுது மட்டும் ஏன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பது புரியவில்லையே. இந்த கோவில் அம்பலக்காரர்கள் அனைவருக்கும் பொதுவான குலதெய்வத்தின் கோவில். இந்த வருடத்தில் இருந்தாவது இது நமது கோவில் என்ற உணர்வு எல்லா அம்பலக்காரர்களுக்கும் ஏற்படட்டுமே என்று இப்படி செய்திருக்கிறார் போல் இருக்கிறது. ஆனால் எனக்கென்னவோ சந்தேகமாகவே இருக்கிறது. வாளுக்கு வேலி நாம் எல்லோரையும் ஒரே இடத்தில் வரவழைத்திருப்பதில் ஏதேனும் உள்நோக்கம் இருக்குமோ என்று தோன்றுகிறது. ஏன் அப்படி நினைக்கிறீர்கள்? வாளுக்கு வேலி கலிய பெருமாள் அம்பலக்காரரை நம் கண் முன்னால் குத்திக் கொன்றதை மறந்து விட்டீர்களா? அன்று நாமும் அங்கு இருந்ததால் அந்த ஆங்கிலேயர்களுக்கு நாம் துணை போகிறோம் என்று நினைத்துக் கொண்டு ஒட்டு மொத்தமாக நம் எல்லோரையும் தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று எண்ணி இங்கு அழைத்திருக்கிறாரோ? நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிறீர்கள்? அந்த கலிய பெருமாள் ஒரு கயவன், ஆங்கிலேயரின் அடிவருடி. அதனால் அவனுக்கும் அவனை போன்றவர்களுக்கும் பாடம் புகட்ட அப்படி செய்தார் வாளுக்கு வேலி. நாம் ஆங்கிலேயனுக்கு எதிரியும் அல்ல, நண்பனும் அல்ல, பொதுவானவர்கள். அதனால் அதை நினைத்துக் கொண்டு குழப்பமடைய வேண்டிய அவசியமே இல்லை. வாருங்கள் வாருங்கள். வானம் மழையாக கொட்டப் போகிறது. வானம் பார்த்த சீமையெல்லாம் வளமாக போகிறது. என்ன என்ன அப்படி ஆச்சரியமாக பார்க்கிறீர்கள்? நான் ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், அத்தனை அம்பலக்காரர்களும் மொத்தமாக ஒரே இடத்தில் சேர்ந்திருக்கிறீர்களே, அதனால் தான் அப்படி சொன்னேன். ஆஹா, வாளுக்கு வேலி நடந்து வரும் அழகை பார்த்தீர்களா? எவ்வளவு கம்பீரமாக இருக்கிறது. இதில் என்ன அதிசயம்? அவருக்கு இருக்கும் வீரத்திற்கேற்ப அந்த கம்பீரம் இருக்கத்தானே செய்யும். பார்த்தாயா வைரமுத்தா, எல்லா அம்பலக்காரர்களுக்கும் இந்த வாளுக்கு வேலிதான் தலைவன் என்பது போல் பாவனை காட்டுகிறான். அண்ணா, தயவு செய்து அமைதியாக இருங்கள். இந்த இடத்தில் இப்படியெல்லாம் பேசுவது நன்றாக இருக்காது. வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். மேலநாட்டு அம்பலக்காரரே, தங்கள் வருகை எனக்கு பெருமை அளிக்கிறது. நடுவு நாட்டாரே, உங்களை பார்த்தது மிக்க மகிழ்ச்சியை அளிக்கிறது. ஓ, சிறுகுடி நாட்டாரா? சௌக்கியமா? பரம சௌக்கியம். என்ன சிலம்பு நாட்டாரே, சௌக்கியம்தானே? சௌக்கியம்தான். ஆடார் நாட்டு அம்பலக்காரரே, அனைவரும் நலம்தானே? ஆஹா, அன்றுரை ஆண்ட துரைசாமி அம்பலக்காரரே, நீங்கள் இங்கு வந்திருப்பது எங்களுக்கு பெருமை மட்டுமல்ல, ஆசீர்வாதமும் கூட. வரவேண்டும் வல்லத்தரையா. நீ உன் தம்பி வைரமுத்தனுடன் வந்து எங்களை கௌரவப்படுத்தி விட்டாய். அறிவழகா, எப்படி இருக்கிறாய்? அறிவும் அழகும் சேர்ந்தாற் போல் அறிவழகன் என்ற பெயர் வைத்தார்கள் அல்லவா? ஆகவே அழகாக நன்றாக இருக்கிறேன். உன் தாயும் தங்கையும் நலமா? அவர்களுக்கு என்ன, மிகவும் நலம். நீங்கள் எல்லோரும் என் வேண்டுகோளை மதித்து
பாகநேரிக்கு வருகை தந்ததற்கு என் இதயம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பாகநேரி அம்பலக்காரரே, மேல நாட்டாருக்கு ஒரு சந்தேகமாம். எதுவாக இருந்தாலும் கேளுங்கள். தெய்வ சந்நிதியில் எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் என்னிடம் மனம் விட்டு பேசலாம். கேளுங்கள். இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் இந்த ஆண்டு மட்டும் ஏன் எல்லோரையும் வரவழைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய சந்தேகம். இதற்கு நான் உங்களுக்கு விளக்கம் அளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி ஒரு கேள்வியை கேட்டு இதற்கு விடையளிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தியதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். அம்பலக்காரர்களாக இருக்கும் நாம் ஒவ்வொருவரும் சிலர் 2 ஊர்களுக்கோ, சிலர் 3 ஊர்களுக்கோ, இன்னும் சிலர் ஒரே ஒரு ஊருக்கு மட்டுமே பொறுப்பேற்றவராக இருக்கின்றோம். ஆனாலும் அவர் சிறுநாட்டு அம்பலக்காரர், இவர் பெருநாட்டு அம்பலக்காரர் என்ற பேதங்கள் எல்லாம் நம்மிடம் இல்லை, இருக்கவும் கூடாது. அதனால்தான் நம் அனைவருக்கும் பொதுவான குலதெய்வத்தின் ஆலயத்தில் சமமாக எல்லோருக்கும் பரிவட்டம் கட்ட வேண்டும் என்று நினைத்தேன். நமது அம்பலங்களுக்கு வெளியே இருக்கும் பரந்து விரிந்த தமிழகம் இன்று பல சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் நமக்குள் ஒற்றுமையாக இருந்தால்தான் அந்த சோதனைகள் நம் பக்கம் திரும்பும் போது அவற்றை முறியடிக்க முடியும். அதனால்தான் நமது ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் இந்த பரிவட்ட நிகழ்ச்சி அமைய வேண்டும் என்று விரும்பினேன். அதற்காகவே இந்த திருவிழாவை அனைவருக்கும் பொதுவானதாக நடத்திக் கொண்டிருக்கிறேன். மேலை நாட்டாருக்கு சந்தேகம் தீர்ந்ததா? தெளிவாக தீர்ந்தது. சரி, வாருங்கள், சன்னதிக்கு போகலாம். மாமா, வைரமுத்தன் இவ்வளவு நேரம் இங்கேதானே இருந்தான், எங்கு சென்றான்? வல்லத்தரையா, ஊரெங்கும் விழா கொண்டாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதல்லவா, அதை காண வைரமுத்தன் சென்றிருப்பான். அறிவழகா, நான் தான் தந்தையே. நீ சென்று நான் அழைத்ததாக சொல்லி வைரமுத்தனை அழைத்து வா. இதோ உடனே போகிறேன். வா வல்லத்தரையா. கல்யாணி, நானும் வெகு நேரமாக உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ யாரையோ தேடிக்கொண்டே இருக்கிறாயே, அப்படி யாரை தேடிக்கொண்டிருக்கிறாய்? இது என்னடி கேள்வி? கல்யாணி யாரை தேடுவாள்? அந்த வழிபோக்கன் இங்கு எங்காவது தென்படுகிறானா என்று கல்யாணி தேடிக்கொண்டிருக்கிறாள். அங்கும் இங்கும் தேடி எங்கும் கிடைக்காததால் அவள் முகமே வாடிவிட்டது பார். அடியே கல்யாணி, இது மிகப்பெரிய விசாலமான கோவில். இந்த கோவிலுக்குள் பல சன்னதிகள் உள்ளன. இதில் ஏதாவது சன்னதியில் நீ தேடும் தெய்வம் தென்படும். கவலைப்படாதே. என்ன இது? நொடிப்பொழுதில் மறைந்து விட்டாளே. யாரை தேடுகிறீர்கள்? கோயிலுக்குள் யாரை தேடுவார்கள்? அம்பிகையை தேடித்தான் வந்தேன். அம்பிகையா? ஆமாம், தெய்வம் அம்பிகையின் தரிசனம் கிடைக்குமா என்று பார்க்க வந்தேன். தரிசனம் கிடைத்ததா? மிக அருகிலேயே கிடைத்தது. இது சிவனார் மட்டுமே வீற்றிருக்கும் கோவில்.
அம்பிகைக்கென்று தனி சன்னதி கிடையாது. இங்கு உற்சவ மூர்த்தியாக வலம் வருபவர் யார் தெரியுமா? நடராஜ பெருமான். அப்படி இருக்க அம்பிகையை எப்படி நீங்கள் தரிசித்திருக்க முடியும்? ஏன் முடியாது? நீ அவரை நடராஜராக மட்டும் பார்க்கிறாய், நானும் அவரை அர்த்தநாரீஸ்வரராகவும் பார்க்கிறேன். ஐயன் பாதி அம்பிகை பாதி என இருவரும் ஒன்றாக வீற்றிருப்பதுதானே அர்த்தநாரீஸ்வரர். அதனால்தான் ஐயனை தரிசித்ததின் மூலம் அம்பிகையையும் அருகிலேயே தரிசித்தேன். அனைத்தும் அவர்கள் பார்க்கும் பார்வையில் தான் இருக்கிறது. நீ கூட எனக்கு அம்பிகையாகத்தான் காட்சி தருகிறாய். என்ன? இல்லை இல்லை, பெண்கள் அம்பிகையின் சொரூபம் தானே. ஓ, அந்த பார்வையில் தான் பெண்களை பார்க்கிறீர்களோ? பக்தியோடும் தான் பார்க்கிறேன். நான் பார்த்து என்ன பிரயோஜனம்? அம்பிகையின் அருட்பார்வையும் என் மீது விழ வேண்டுமே. அப்போதுதானே நான் வைத்திருக்கும் பக்திக்கு பலன் கிடைக்கும். சரி, நான் அம்பிகையை தேடி வந்தேன். நீ யாரை தேடி வந்தாய்? சிவனை தேடி வந்தேன். சிவனை பார்த்து விட்டாயா? பார்த்து விட்டேன். நானும் பார்த்து விட்டேன். யாரை? சிவனையா? இல்லை, நீ உன் கழுத்தில் அணிந்திருக்கும் எனது புலிப்பல்லை. மறைத்துக் கொண்டால் இல்லை என்று ஆகிவிடுமா? இனி மறைப்பதில் பயனே இல்லை. எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது. என்ன புரிந்துவிட்டது? என் மேல் உனக்கு அபரிவிதமான அன்பு இருக்கிறது என்று புரிந்துவிட்டது. எதை வைத்து அப்படி சொல்கிறீர்கள்? நான் தவறவிட்ட எனது புலி பதக்கத்தை பத்திரப்படுத்தி அதை உன் சங்கிலியில் கோர்த்து எப்போதும் உன்னுடனே வைத்திருக்கிறாயே, இது போதாதா நீ என் மீது வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்த? அது சரி, புலிப்பல் என்றால் அது உங்களுடையதாக மட்டும்தான் இருக்குமா? மற்றவர்களிடம் இருக்காதா? புலிப்பல் பலரிடம் இருக்கும், ஆனால் அனைத்து பதக்கத்தின் பின்புறமும் வைரம் பதிக்கப்பட்டிருக்காதே. அது என்னுடைய பதக்கத்தில் மட்டும்தான் பதித்திருக்கும். இப்போதாவது ஒப்புக்கொள்கிறாயா இது என்னுடைய புலிப்பல் தான் என்பதை? ஒப்புக்கொள்கிறேன். நான் இதை உங்களிடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கு வந்தேன். இரு, ஏன் கழற்றுகிறாய்? உங்களுடைய புலிப்பல், உங்களுடைய பொருள் உங்களிடம் தானே இருக்க வேண்டும். அதனால் தான் திருப்பி தருகிறேன். இதை மட்டும் கொடுத்தால் எப்படி? மற்றது வேற என்ன? வேற எதுவும் என்னிடம் இல்லை. உங்களுடைய புலிப்பல் மட்டும்தான் இருக்கிறது. ஏன் அப்படி பார்க்கிறீர்கள்? அன்று நீங்கள் என்னை குளத்திலிருந்து காப்பாற்றிய போது இந்த புலிப்பல் மட்டும்தான் என்னுடைய ஆடையோடு இணைந்து வந்துவிட்டது. அதை தவிர வேற எதுவும் இல்லை. அன்று உன்னை நான் காப்பாற்றிய போது தொலைந்தது என் புலிப்பல் மட்டுமல்ல, என்னுடைய இதயமும் தான். அதற்காக அதை நீ திருப்பித் தர வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக உன்னுடைய இதயத்தை எனக்கு கொடு, அது போதும். நான் யார் என்று தெரியுமா? நன்றாக தெரியுமே. பாகநேரியின் அம்பலக்காரர் வாளுக்கு வேலியாரின் ஒரே அன்பு தங்கை, பெயர் கல்யாணி. அதைத்தான் அன்றே உன் தோழிகள் சொல்லிவிட்டார்களே. அம்பலக்காரரின் தங்கை என்று தெரிந்த பிறகுமா இப்படி பேசுகிறீர்கள்? கல்யாணி, காதல் என்பது அம்பலக்காரரின் தங்கையா அல்லது அன்றாட வாழ்க்கைக்கே கஷ்டப்படுபவரின் தங்கையா என்றெல்லாம் பார்த்து வராது. காதல் என்பது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இரு மனங்களின் சங்கமத்தால் ஏற்படுவது. அது உன்னை பார்த்த அன்றே எனக்கு ஏற்பட்டு விட்டது. நீ அம்பலக்காரரின் தங்கை என்பதால் நான் அதை விட்டுவிட முடியுமா என்ன? எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. எனக்கு வேண்டியதெல்லாம் உன் பதில் மட்டும்தான். நேரடியாகவே கேட்கிறேன், உனக்கு என் மீது விருப்பம் இருக்கிறதா இல்லையா? எப்போது உங்களுடைய புலிப்பல்லை சங்கிலியால் கோர்த்து என் கழுத்தில் அணிந்தேனோ அப்போதே புரிந்து கொள்ள வேண்டாமா நான் என்னுடைய இதயத்தை உங்களிடம் தந்துவிட்டேன் என்று? பரவாயில்லையே, அம்பலக்காரரின் தங்கை தைரியசாலியாகத்தான் இருக்கிறாய். சரி, நீ அம்பலக்காரரின் தங்கை என்பது எனக்கு தெரியும். அதனால் நான் என்னுடைய காதலை வெளிப்படுத்தினேன். ஆனால் நான் யார், எந்த ஊரைச் சேர்ந்தவன், என்னுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவை, இவை எதுவும் தெரியாத நிலையில் நீ எப்படி என்னை விரும்பினாய்? ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புவதற்கு அவனுடைய விலாசத்தை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. வீரத்தை அறிந்து கொண்டால் போதும். எப்போது நான் அம்பலக்காரரின் தங்கை என்று தெரிந்தும் நீங்கள் உங்கள் காதலை தைரியமாக என்னிடம் சொன்னீர்களோ அப்பொழுதே நான் நீங்கள் சிறந்த வீரர் என்பதை உணர்ந்து கொண்டேன். அது மட்டுமல்ல, நீரில் தத்தளித்த என்னை
எப்போது தொட்டு தூக்கி காப்பாற்றினீர்களோ அப்போதே நீங்கள்தான் என் வாழ்க்கை துணை என்பதை என் உள்மனது உணர்த்திவிட்டது. அதை இன்று உங்களை நேரில் பார்த்ததும் காதலாக மலர்ந்து உங்களிடம் வெளிப்படுத்திவிட்டது. நீங்கள் உத்தமர் என்பதை என் உள்ளபூர்வமாக உணர்கிறேன். ஒருவேளை என்னுடைய கணிப்பு தவறாகிவிட்டாலும் இக்கோவிலில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமான் எப்படி நம் இரு மனங்களையும் இணைத்து வைத்தாரோ அதேபோல் வாழ்க்கையிலும் நம் இருவரையும் ஒன்றாக இணைத்து வைப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உனது நம்பிக்கை பொய்யாகாது கல்யாணி. யாரோ ஒரு வழிபோக்கனை நீ உன் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கவில்லை. சகல அந்தஸ்தும் உள்ள ஒருவனைத்தான் நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாய். இனியும் நான் யார் என்ற உண்மையை உன்னிடம் மறைக்க வேண்டிய அவசியமில்லை. நான் இவன் எப்படி இங்கு வந்தான்? வாங்க. என்னடா வேண்டும்? கேட்க மாட்டாய். இன்னும் சிறிது நேரத்தில் பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி அனைத்து அம்பலக்காரர்களுக்கும் பரிவட்டம் கட்ட தயாராகி கொண்டிருக்கிறார். நீ அதற்கு முன் இங்கு வந்து அவர் தங்கையே கட்ட பார்க்கிறாயா? கில்லாடியடா நீ. அடே, நான் இங்கு இருக்கிறேன் என்று உன்னிடம் யார் சொன்னது? நீ சொல்லாமல் சென்றால் எனக்கு தெரியாதா? அனைவரும் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வா போகலாம். நீ போ, நான் பிறகு வருகிறேன். அடே, முடியாது. உன்னை கையோடு அழைத்து வரும்படி என் தந்தை ஆணையிட்டிருக்கிறார். வா போகலாம். விடா கையை. பிறகு வருகிறேன். அடே, என்ன தேடுகிறாய்? அவளுடைய தோழிகள். போ, போடா. அம்பலம் பூஜை முடிந்து விட்டது. பரிவட்டத்தை கட்டிவிடலாம். வெள்ளையரே, சொல் வாளுக்கு வேலி. இங்கு வந்திருக்கும் அம்பலக்காரர்கள் அத்தனை பேரையும் அறிந்தவர் தாங்கள் ஒருவர் மட்டும்தான். அதனால் தாங்களே அவர்கள் ஒவ்வொருவரின் பெயரையும் ஊரையும் சொல்லிவிடுங்கள். நானே அவர்களுக்கு பரிவட்டம் கட்டுகிறேன். ஆஹா, இது நீ எனக்கு கொடுக்கும் மிகப்பெரிய கௌரவம் அல்லவா? நிச்சயமாக செய்வேன். மேலநாட்டு அம்பலக்காரர் கருணாகர். இவர் நாட்டில் வள்ளல்கள் என்று யாருமே கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் நாட்டில் வறுமை என்று கையேந்துபவர்கள் யாருமே கிடையாது. மேலநாட்டு அம்பலக்காரர் கருணாகரன். இவர் சிறுகுடி நாட்டு அம்பலக்காரர் இளவழகனார். இவரது நாட்டில் உண்மை என்பதே இல்லை என்று நான் சொல்வதை கேட்டு யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அங்கு வாழ்பவர்களுக்கு பொய் என்பதே தெரியாது என்பதால் உண்மையை பற்றி பிரித்து பேச வாய்ப்பே கிடையாது. சிறுகுடி நாட்டு அம்பலக்காரர் இளவழகனார். இவர் வெள்ளூர் நாட்டு அம்பலக்காரர் தாமோதரன். இவரது நாட்டில் எந்த கலையும் உயர்வாக இல்லை என்று சொன்னால் தவறாக நினைக்க கூடாது. ஏனென்றால் அங்கு எல்லா கலைகளும் சமமாக சிறப்பாக விளங்குகிறது. வெள்ளூர் நாட்டு அம்பலக்காரர் தாமோதரனார். அம்மா, அண்ணன் ஒவ்வொருவருக்கும் பரிவட்டம் கட்டும்போது அண்ணன் முகத்தில் மகிழ்ச்சியை பார்த்தீர்களா? அதில் என்னம்மா ஆச்சரியம்? வாளுக்கு வேலியின் லட்சிய கனவல்லவா இது? இன்று அது எந்த வில்லங்கமும் இல்லாமல் நல்லபடியாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அந்த மகிழ்ச்சி தான் அவன் முகத்தில் தெரிகிறது. வைரமுத்தா, எனக்கும் மாலை போட்டு பரிவட்டம் கட்டுவார்கள் அல்லவா? உனக்கு அப்படியெல்லாம் ஆசை இருக்கிறதா? எனக்கே பரிவட்டம் கட்டுவார்களா என்று தெரியவில்லை. இதில் உனக்கு வேறா? ஆமாம், அம்பலக்காரர் வரிசையில் நிற்கின்றாயே,
பின்னே செல். வைரமுத்தா, என்னையா பின்னே போக சொல்கிறாய்? உன்னைத்தான் சொன்னேன், பின்னே செல். போடா. போகிறேன். இவர் அஞ்சூர் நாட்டு அம்பலக்காரர். சற்று பொறு வாளுக்கு வேலி. எனக்கு எதற்கப்பா மாலை மரியாதைகள் எல்லாம்? அம்பலக்காரன் என்ற தகுதியை நான் எப்போதோ இழந்து விட்டேன். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? நான் தங்கள் பெருமையை அறியாதவனா என்ன? என் தந்தையாரின் நெருங்கிய நண்பர் தாங்கள் என்பதை நான் நன்கறிவேன். எந்த நிலை ஏற்பட்டாலும் தாங்கள் அஞ்சூர் அம்பலக்காரர் என்பது மாறிவிடுமா? நியாயமாக நான் முதலில் உங்களைத்தான் அழைத்து முதல் மரியாதை செய்திருக்க வேண்டும். தாங்கள் இங்கு வந்து நின்று விட்டதால் உடனே அதை செய்ய முடியவில்லை. தயவு செய்து மாலை மரியாதையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இவர் அஞ்சூர் அம்பலக்காரர் துரைசாமி. ஊரின் பெயர்தான் அஞ்சூரே தவிர எவரும் எவருக்கும் அஞ்சி வாழும் நிலை அங்கு கிடையாது. அஞ்சூர் அம்பலக்காரர் துரைசாமி. இவரை நான் சொல்லித்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. பட்டமங்கலத்து அம்பலக்காரர் வல்லத்தரையர். பட்டமங்கலத்து அம்பலக்காரர் வல்லத்தரையர். இவர் கைப்பட்டால் பட்டுப்போன மரம் கூட தழைத்து மங்களம் பெருகும். அதனால்தான் அந்த நாடே பட்டமங்கலம் என்று பெயர் பெற்று விளங்குகிறது. ஓ, இவர்தான் பட்டமங்கல அம்பலக்காரரா? ஆமாம்மா, பாகநேரியும் பட்டமங்கலமும் நட்பாக இருந்தபோது என்னை கண்டால் ஆர்வத்தோடு அத்தை என்று ஓடி வருவான். இப்போது என்னை அறியாதவன் போல் இந்த பக்கம் பார்ப்பதையே தவிர்த்துக் கொள்கிறான். பட்டமங்கலத்து அம்பலக்காரர் வல்லத்தரையர். இவர் பட்டமங்கலத்து அம்பலக்காரர் வல்லத்தரையரின் உடன் பிறந்த தம்பி. சின்ன அம்பலம் வைரமுத்தன். சின்னம்பலம் வைரமுத்தன். சின்னம்பலம் வைரமுத்தன். சின்னம்பலம் வைரமுத்தன். சின்னம்பலம் வைரமுத்தன். வல்லத்தரையருக்கு என்றும் நிழலாக இருப்பவர்.